இன்றைய காஞ்சி மடத்திற்கு போனால் தெரியும், அதனுடைய பின்புறம் கோசாலை. கோசாலை என்று பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடம். எனக்கு தெரிந்து நான் சொல்வது 1960களில் நடந்திருக்க வேண்டும். காலை மாலை கோசாலைக்கு சென்று பசுக்களோடு பேசிக்கொண்டிருப்பது என்பது பகவானுக்கு இயல்பு. எங்கு பார்த்தாலும் ஒரே கொசுக்களாக இருக்கும். அதை பற்றி சிறிதளவும் தன் சிந்தனைக்கு கொண்டு போகாத மகா பெரியவர் பசுக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு நிறைமாத கர்ப்பிணி. என்ன கர்ப்பிணி என்று பார்க்கிறீர்களா? மனிதர்களைப் போல நிறைமாத பசுவை கர்ப்பிணி என்று தான் மகா பெரியவர் அழைப்பார். அது தன் வயிற்றில் இருக்கும் குட்டியை ஈன்று வெளியில் தருவதற்காக துடிக்கிறது. பல மணி நேர போராட்டம். கால்நடை மருத்துவர்கள் ஒருவர் இருவர் அல்ல, 6 பேர் ஒன்றிணைந்து மடத்து கோசாலை என்பதால் வந்து பார்த்துவிட்டு பரிதவிப்போடு அவர்கள் சொன்ன வார்த்தை, கன்றுக்குட்டி உள்ளே இறந்து விட்டது, அதில் வெளியில் வரவில்லை என்றால் தாய்ப்பசுவுக்கும் ஆபத்து. பெரியவரிடத்தில் செய்தி தெரிவிக்கப்பட்டது. ஒன்றும் யோசிக்கவில்லை. ஒரு மாலை 6:30 மணி அளவில் பெரியவர் கோசாலைக்குள் போனார். ஒரு தாய்ப்பசு கன்று பசுவை விழி வைத்து பார்ப்பது போல அந்த பசுவினுடைய விழியை தன் விழிகளோடு சேர்த்து பார்த்து 3 முறை தடவி கொடுத்தார். எந்த கன்றுக்குட்டி இறந்து போனது என்று சொன்னார்களோ அது வயிற்றிலிருந்து துள்ளி குதித்து புள்ளிமான் போல ஓடியது கன்றுக்குட்டி. மருத்துவர்கள் சொன்னார்கள், எங்களால் முடியாததை தன் விழி பார்வையால் இந்த கோக்களுக்கு அதிசயத்தை நடத்திய பசுவிற்கு மட்டுமல்ல, பரம்பொருளாகிய பெரியவர் பக்தனுக்கும் பசுவுக்கும் ஒரே பார்வை காட்டுகின்றார், அவரை நினைத்தால் ஆனந்த கண்ணீர் என்று அந்த கட்டுரை முடிந்தது.